கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலையிலே உங்களை சந்தோஷமாக உங்கள் வீடுகளில் மங்கள வார்த்தையோடு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோன்னு அவளோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற மங்கள வார்த்தை எண்ணாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது எங்கள் ஆண்டவருக்கு அநாதி பிரியமாகும். நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்குறது அவருக்கு பிரியம் இல்லை. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி கஷ்டப்படுறத பார்க்க புருஷனுக்கு அநாதி பிரியமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சண்டை ஈகோ போயிட்டுருக்கோம். நீ கஷ்டப்படுறத நான் பார்க்க போகிறேன் பாருன்னு சவாலே விட்டுருப்பான். சில குடும்பத்தில் புருஷன் கஷ்டப்படுறத பார்க்கணுன்னு மனைவிக்கு ஒரு அநாதி பிரியம். ஏன்னா அவர் பண்ண கொடுமை அதன் நிமித்தம் ஆத்திரத்தில் அப்படி இருக்கும். உள்ளான மனசில் இருக்காது, ஆனால் ஆத்திரத்தில் அப்படி நினைப்பாங்க. சில நேரங்களில் சில பிள்ளைகளே, நான் கேட்டது எங்கள் அப்பா தரல, அம்மா வாங்கி தரல, அவங்க கஷ்டப்படுறதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படிலாம் தான் மனுஷன் யோசிக்கிறான். ஆனால் நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அடித்தா கூட, ஆண்டவரே என் ஹஸ்பண்டுக்கு இதனால எதுவும் கஷ்டங்கள் வந்துடக்கூடாது. மனைவி அடித்தா கூட, மனைவி திட்டினா கூட, ஆண்டவரே நான் மனசு கஷ்டப்படுறதுனால என் மனைவிக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் நீங்கள் இருக்கணும். அப்பா அம்மா கண்டித்தா கூட எனக்கு நல்லதுக்கு தான் கண்டிக்காங்கன்ற ஒரு நல்ல எண்ணம் உள்ள நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக இந்த நாட்களில் நீங்கள் வளரணுன்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். சரி, இது ஒரு பக்கம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு அநாதி பிரியம். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறது ஆண்டவர், அதுக்கடுத்து தான் மீதி எல்லாரும். அப்போ நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் சில ஏற்பாடுகளை இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு செய்கிறதுக்காக வேண்டி ஆயத்தப்பட்டு இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கார். என்ன ஸ்டெப் எடுத்தா என் பிள்ளை ஹாப்பியாக இருப்பா, நான் என்ன ஸ்டெப் எடுத்தா என் பிள்ளையுடைய மனசு சந்தோஷப்படும், ஹாப்பியாகும், நான் என்ன பண்ணால் இவன் இருட்டறையிலேருந்து வெளியே வருவா, நான் என்ன பண்ணுனா இவன் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவான் என்றெல்லாம் ஆண்டவர் யோசித்து உங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்கு சில விசேஷ திட்டங்களோடு வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பேரில் நினைவாக அவர் வந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவான ஒரு நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்ல. உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற, உங்களை ப்ளஸ் பண்ண ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டங்களுக்கு உங்களை அர்ப்பணிங்க. மரியாதை போல், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை எப்படி ப்ளஸ் பண்ண விரும்புகிறீங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி விட்டு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சரி, நல்ல சாட்சி ராஜேஷ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சரியான வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். பல இடங்களுக்கு வேலைக்கான விண்ணப்பத்தை நான் அனுப்பியிருந்தேன். எந்த விதமான பதிலும் கிடைக்காமல் கவலையுடன் இருந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை இமெயில் மூலமாக அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். இந்த இமெயில் கிடைத்த பிறகு எனக்கு மிக சிறந்த ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வந்தது. நேர்முகத் தேர்வு 3 சுற்றுகளாக நடந்தது. நான் அனைத்திலும் வெற்றி பெற்றேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு உடனே ஆஃபர் லெட்டரை வழங்கினார்கள். நான் அதை பெற்றுக்கொண்டு வேலையில் சேர்ந்து விட்டேன். உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பிரியமாக இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாசல்களை திறப்பார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் என்று சொன்னேன். இந்த வார்த்தை எங்களுடைய காதுகளை குளிர பண்ணுகிறது மட்டுமல்ல, எங்கள் இருதயத்தை பூரிப்படைய செய்கிற இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக இன்றைக்கு நீர் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற நல்வாழ்வின் திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் அமுல்படுத்தும், அதை நீர் செயல்படுத்தும். அதன் நிமித்தம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில் நின்று நிலைத்து கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். 4 காசு சேமித்து வீடு வாசலை கட்டி லைஃப்பில் அழகாக செட்டிலாக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தருளும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.